ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, April 12 அன்னைக்கு நைட் நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவான ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து வேலெட் அமௌண்ட் ஒர்க்கிங் வேலெட் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட் வந்து 0 ஆக போகுதுன்னு சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னுமே அது 0 ஆகலை. ஏன் அப்படின்னா பேங்க் கிட்ட இருந்து இன்னும் அதை வந்து கேட்கலை. அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து நம்மளுக்கு வேலெட்டை 0 ஆக்கி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் அவங்க கேட்கலை. வேலெட் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். யாராவது சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக போய் உங்களுடைய ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அஃபிலியேட் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்காங்க. வர மண்டே வந்து இவங்க வந்து இதை பற்றி கேட்பாங்க, பேங்க்கிட்ட இருந்து இதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சார் வந்து எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, அதே சமயம் நான் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தா இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் வரலை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற நபர்கள் எல்லாருமே கமாண்டர்களுக்கு இதை குறித்து தெரியப்படுத்துங்க. சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களுமே கமாண்டர்கள் வந்து உடனடியாக நம்மளுக்கு பதில் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர், ஸ்டாஃப் ஐடியோட கரெக்டான உங்களுடைய ரீசன் சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும். ஒரு கமாண்டர்களுக்கு நீங்கள் சொன்னால் போதும், நிறைய பேருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு கமாண்டர்கிட்ட தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் தருவாங்க. இதற்கான சொல்யூஷன் இப்படி வந்து அவங்க வந்து கமாண்டர்கிட்ட தெரிவிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இவங்களுக்கான சொல்யூஷன் கம்மிங் சண்டே நைட் வந்து நம்ம சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பெண்டிங்கில் கிட்டத்தட்ட 750 ஐடி இருக்குது. அவங்களுக்கு வேலெட் அமௌண்ட் 0 ஆகாது. ஏன் அப்படின்னா ஆக்டிவாக இருக்கிற ஐடிஸ்க்கு மட்டும்தான் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட் வந்து 0 ஆக போகுது. ஸோ பயப்பட வேண்டாம். ஐடிஆர் சம்மந்தமான எல்லா விஷயமும் அந்த நம்ம பியோண்டா கம்பெனி தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இது குறித்து வந்து நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்கன்னு யாரும் வந்து நினைக்க வேண்டாம். அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை அதாவது 10ஆம் தேதி வரை சரியான முறையில் ப்ரூஃபோட ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வர்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ரீஃபண்ட் வந்து தரப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 10ஆம் தேதிக்கு மேலே ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படியும் ரீஃபண்ட் வர அடுத்த மாதம் ஆகலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ வேலையில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற நபர்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக ஜூலை மாதம் எண்டு, குறைந்தபட்சமாக ஜூன் மாதம் எண்டு, இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கினதுக்கு அப்புறமா வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து தரப்படும். அது தந்ததுக்கு அப்புறமா ஒன்றுக்கு பின் ஒன்றா 1 by 1 நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி செய்யப்படும். எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் வந்து இப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கான எல்லா முயற்சியும் வந்து நம்ம எஸ்பிஓ வந்து செஞ்சிட்ருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இது வந்துருச்சு அப்படின்னா சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க, அப்போ நம்ம எல்லாரும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது குறித்த தேவையில்லாத கேள்விகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அது வந்ததுக்கப்புறமா சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இஷ்யூஸ் 1 by 1 இருக்குது. ஸோ அது 1 by 1 வந்து எல்லாமே வந்து சரி செஞ்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அது எல்லாமே சரி செஞ்சு நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து அது குறித்த விளக்கமும் சார் தருவாங்க. வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுதான் பல பேரோட கொஷினாக இருக்குது. அது குறித்த ஒரு விளக்கம் வந்து கண்டிப்பாக சார் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, அதாவது சாட்டர்டே சண்டேயில் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் ஏப்ரல் மாதம் 12 நைட் சார் வந்து கொடுத்த ஆடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோவை மறக்காமல் கேளுங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அங்கே பதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்.